Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கோயிலில் பிரசாதமாக தரப்படுகின்ற விபூதி குங்குமத்தை கோவிலிலேயே நாம் விட்டு வரலாமா என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கோவிலில் குருக்கள் அர்ச்சனை செய்த விபூதி குங்குமத்தை பிரசாதமாக நமக்கு தருவார். நிறைய பேர் நெத்தியில் இட்டுக்கிட்டு கோவில்லையே தூண் இல்லாட்டி நிறைய இடங்களில் அப்படியே தூவிட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. இப்படி செய்வது சரியா அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு செல்வதற்கான தாத்பரியங்களை நம்ம பார்ப்போம். நம்ம கோயிலுக்கு போகிறதே எதுக்காக? நம்மிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அங்கே இறை சக்தியால் வியாபித்திருக்கக்கூடிய அருளலைகளாலே தொலைத்துக்கிட்டு வரணும், அதுக்காக. இன்னொன்று, நம்ம கோவிலில் போயிட்டு பகவானை நேருக்கு நேரே சந்தித்து நம் மனதிற்குள்ள நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவோம் அப்படின்ற ஒரு காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கோவிலுக்கு போவது நமக்கு நல்லது. அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான அதிர்வலைகளை சுமந்து கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னா அந்த நேர்மறையான, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் தங்கும் அப்படின்றதுக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் தரப்படுவது இயல்பு. அதில் பார்த்திங்கன்னா, அம்மன் கோயிலுக்கு போகும்பொழுது நமக்கு அம்மனுக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை தருவாங்க. சிவபெருமான் கோவில்களுக்கு போகும்போது அங்கே நமக்கு விபூதி பிரதானமாக தரப்படும், குங்குமத்தையும் தருவாங்க. அம்பாள் சன்னதி இருக்கும் இல்லையா, அங்கே போய் அங்கே கற்பூர தீபம் காமிச்ச பின்னாடி அங்கே குங்குமத்தை தருவாங்க. இப்படி நாம் பெற்றுக்கொண்ட பிரசாதத்தை நாம் இட்டு கொண்ட பின்னாடி, நெற்றியில் வைத்து கொண்ட பின்னாடி நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துடுவோம். பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன், அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக பூத்துருக்கும், அப்புறம் சிகப்பாக இருக்கும். நிறைய இடங்களில் வாங்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துலையே கொட்டிட்டு வர்றது வழக்கமாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்படி செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு, செய்யக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போகும்போதே நம்ம விபூதி குங்குமம் தருவாங்க. அவங்க கொடுக்குறதே கொஞ்சம் தான். அதுவே நம்ம என்ன பண்ணுறோம், வச்சுக்கிட்டு திரும்ப அதிலே போட்டு வந்துடுறோம். இங்கேருந்து போகும்பொழுதே நம்ம தாள்கள் எல்லாம் எப்போவுமே பர்ஸில் என்னென்னமோ வச்சுருப்போம், அதில் தாள்களையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா கவர் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே குருக்களால் தரப்படுகின்ற பகவானுக்கு அர்ச்சித்த குங்குமத்தையும் விபூதி பிரசாதத்தையும் எடுத்துட்டு வந்து வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வச்சு விடணும். அதை தவறிடுறோம். வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு 3 பேர் 4 பேராவது இருப்பாங்கள்ல, அந்த அளவுக்கு தான் இப்போல்லாம் கோவிலில் பிரசாதங்கள், இந்த குங்குமம் விபூதி பிரசாதங்கள் தரப்படுகின்றன. ஏன்னா அவருக்கே தெரியும், குருக்களுக்கு இவங்க வாங்கிட்டு அப்படியே கொட்டிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படியே எடுத்து அப்படியே போடுறாங்க, குங்குமத்தையும் எடுத்து போடுறாங்க. அதை வச்சு மீதம் தான் கொட்டிட்டு வர்றது வழக்கமாக வச்சுருக்கோம். அப்படி செய்யாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து எவ்வளவு பிரசாதமாக கிடைக்கின்றதோ அதை கொண்டு வந்துட்டு கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டினர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தரலாம். அப்படி தர்றதுனால நம்ம புண்ணியம் போய் சேர்ந்துருமா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு புண்ணியம் தான் இன்னும் வந்து சேரும். அதனால் எவ்வளவு பிரசாதம் கிடைக்கின்றதோ அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வந்து காகிதத்தில் 2 காகிதமாக அப்படியே மடித்து எடுத்துகிட்டு போங்க. அழகாக ஒரு காகிதத்தில் விபூதியை போடுங்க, இன்னொரு காகிதத்தில் குங்குமம் போடுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்கிறது என்னென்னா, குங்குமம் விபூதி 2ஐயும் ஒன்றா கலந்துருவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் இருக்கும். அதை கொண்டு வந்து வச்சுக்கிறது வழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி செய்யாமல் தனித்தனியாக குங்குமத்திற்கு என்று ஒரு தனி பவர் இருக்குது.
அதற்கு ஒரு தனி ஆற்றல் இருக்குது, விபூதிக்கு என்று தனி ஆற்றல் இருக்குது. குங்குமத்தையும் விபூதியும் கலந்துக்கிட்டால் அது ஒரு நிறத்தில் வரும். அந்த நிறம் பார்த்திங்கன்னா இங்கே வைக்க முடியுமா? நம்ம வைக்க முடியாது. தாலியில் வச்சுக்க முடியுமா? குங்குமம் கிடச்சோன்னா நம்ம தாலியில் வைக்கிறோம், நெற்றியில் வைக்கிறோம், இங்கே வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் வச்சா அது வேறு நேரத்தில் இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா பார்க்குறக்கு. இப்போ அடுத்தவங்களுக்கே நம்ம கொடுத்தோன்னா கூட அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமா? அதனால் அது போல் செய்யாமல் தவிர்த்து விட்டு தனித்தனியாக பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நம்மளே வச்சு விட்டுட்டு மீந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுப்பதுனால நமக்கு புண்ணியம் பல மடங்காக பெருகி திரும்பி வரும். அதனால் நம்மளோட புண்ணியம் போயிருமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்போது இதை நினைக்க வேண்டாமா, நம்ம பாவம் செஞ்சதும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருமோ அப்படின்றது நினைக்க தவறிடுறோம். புண்ணியம் போய் சேர்ந்துருமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறோம். அதனால் அதெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம பிரசாதத்தை எவ்வளவு பேருக்கு கொடுத்து நாம் அணுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதே நமக்கு நடக்கும். சரி, அக்கம் பக்கத்தில் இல்லை, பிரசாதம் மீந்து போச்சு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வச்சு அப்புறம் என்னங்க பண்ணுறது? தண்ணியில் விட்டுடலாமா, இல்லை கோயிலில் விட்டுட்டு வரதே உத்தமந்தானு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிரசாதத்தை வச்சு அது தீரும் வரை தினமுமே வச்சுட்டு வாங்க. நம்ம நெற்றி எப்போவுமே அப்படியே விட்டுறக்கூடாது. விபூதியோ குங்குமமோ தினமுமே நாம் எழுந்து முகம் கை கால் அலம்பி, குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல, முகம் கை கால் அலம்பி நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு வச்சுக்கணும், கட்டாயம் வச்சுக்கணும். நான் வீட்டில் தினமுமே குளிக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் எழுந்த உடனேயே முகம் கை கால் அலம்பிட்டு முதல்ல பூஜை ரூமுக்கு போயிட்டு வைக்கிறதே அதுதான். பெரும்பாலும் நீங்கள் குங்குமம் வச்சு தாங்க நாங்கள் பார்த்துருக்கோம். விபூதி சில சமயங்களில் தானே வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குங்குமம் அர்ச்சனை செய்து எப்போவுமே நான் ஸ்ரீசக்கரத்துக்கு மகாமேரு இருக்குது இல்லையா, அதுக்கு அர்ச்சனை செய்து கண் முன்னாடியே வச்சுருப்பேன். அதை எடுத்து அப்படியே வச்சுப்பேன். என் பக்கத்தில் யார் இருந்தாலும் நான் குங்குமம் வச்ச பின்னாடி நெத்திக்கு இந்த சீமந்த பிரதேச பகுதியிலெல்லாம் வச்ச பின்னாடி அவர்களுக்கும் அணிவிக்க செய்வேன், அவங்களுக்கும் வச்சு விடுவேன், இல்லாட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இது எனக்கு வழக்கமாக போச்சு. இந்த விபூதி என்னென்னா, அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வீட்டில் இருக்கும்போது எடுத்து பூசிப்பேன். காலை எழுந்தோடனே விபூதி குங்குமம் வைக்கிறது என்னுடைய அன்றாட வழக்கம். அது தனியாக ஒரு டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுருக்கிறனால கண்ணுக்கு முன்னாடி அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு வந்துடுறேன். அதுதான், வேற ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கோவில்களில் தரப்படுகின்ற விபூதி குங்குமத்தை அங்கேயே கொட்டிட்டு வராமல் அதில் இருக்கக்கூடிய பகவானுக்கு அர்ச்சனை செய்தது எவ்வளவு நேர்மறையான ஆற்றல்களோடு இருக்கும் நினச்சி பாருங்கள். பகவானுடைய மேனியை தொட்டது, அந்த தேவியின் மேனியை தொட்டது அந்த குங்குமம். அப்போது அந்த மேனியை நம்ம போய் தொட முடியுமா? அந்த தாயை போய் கர்ப்பகிரகத்தில் போய் தொட்டுக்கிட்டு வர முடியுமா? தொட முடியாது இல்லையா? அப்போது அவரை தொட்ட மலர்கள் மற்றும் குங்குமம், விபூதி, இதுக்கெல்லாம் ஒரு தனி ஆற்றல் இருக்குது, தனி சக்தி இருக்குது. நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும், நேர்மறையான ஆற்றல்களை நமக்கும் சேர்க்கும், நம் வீட்டிற்கும் சேர்க்கும். அதை கொண்டு நம்ம எல்லாருக்குமே பூசி விட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் போச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட நேர்மறையான ஆற்றல் போச்சுன்னா நம்மளை நேசிக்க செய்வாங்க, நமக்கு நல்லது கெட்டதில் துணை வருவார்கள். அதை சிந்திங்க. நம்ம பகைமை பாராட்டாமல் அவர்களுடன் கை கோர்த்து அவர்களுடன் நேர்மறையாக நடப்பதில் நிறைய நன்மைகள் இருக்கும். அதனால் நேர்மறையான ஆற்றல்கள் அந்த பிரசாதம் வைத்து கொள்வதனால் கிடைக்குதுன்னா நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது, புண்ணியமும் நமக்கு சேரும். அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் பிரசாதத்தை கோவிலிலேயே விட்டுட்டு வராமல் எத்தனை காசு எத்தனை பணம் கொட்டி கொடுத்தாலும் பகவானுடைய அருள் மற்றும் நேர்மறையான ஆற்றல்களை அளிக்கக்கூடிய இந்த விபூதி குங்குமம் பிரசாதத்தை தயவு செஞ்சு கோவில்லையே விட்டுட்டு வராதீங்க, கொண்டு தினசரி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வச்சு விடுங்க. சரி, இந்த பதிவில் நம்ம பார்த்த செய்தியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் வேணும்னா புதிதாக இன்றைக்கி என்னோடய சேனல் பார்க்க வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கோவில் மணி போன்ற பெல் ஐக்கானை தொட்டு விடுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆல் அப்படின்றத நீங்கள் தொட்டு விட்டிங்கன்னா என்னுடைய அனைத்து பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வரும், அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்தது எங்களுடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன்.
இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லிங்க் கொடுத்துருக்கோம். ப்ளே ஸ்டோருக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம், ஆப் ஸ்டோருக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். யாருக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்னு பேர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஆர்டர் உங்களுக்கு எதில் வசதிப்படுதோ, ஷாப்பிங் ஆப்பில் ஆர்டர் பண்ணுறது வசதியாக இருக்கா, இல்லை இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது வசதியாக இருக்கோ, அது உங்களுடைய விருப்பத்திற்கு விட்டுறேன். ஆனால் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விஹான்னு வேறு எங்கேயாவது பேர் இருந்துச்சுன்னா அந்த போலிகளை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்னொன்று அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மொழி மாற்றி உங்களுக்கு தெலுங்கு தான் தெரியும் அப்படின்னா தெலுங்கு மொழியில் மாற்றிக்கொள்ளலாம். மலையாளம் தான் தெரியும்னா மலையாள மொழியில் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் மாற்றம் செய்து கொள்ளலாம். அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கோம். இதில் சிலர் கேட்குறீங்க, இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்கா, எங்கள் நாட்டுக்கு உங்கள் பொருள் வருமா அப்படின்னு. உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தால் கூட எங்களுடைய பொருள்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வந்து சேரும். அதனால் தயக்கப்படாமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்துமே viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இது தவிர கூகுள் மேப்ஸ்க்கு போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களை கைட் பண்ணிட்டு வந்துடும். மேப்பை எங்கள் கடையிலேயே கொண்டு வந்து இறக்கி விட்டுரும். அடுத்தது சொல்கிறேன், எங்களுடைய விஹா ஷாப்க்கான விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, பிரான்ச்சஸ் இல்லை. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க இல்லை, அவங்க கடையிலேருந்து தான் பொருள்கள் கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அடுத்தது இன்னொன்றும் சொல்லிடுறேன், வேறு எந்த ஆன்லைன்லையாவது விஹா என்கின்ற பெயர் பார்த்திங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா ஒரு விஷயம் வளரும் பொழுது தான், ஒரு கடையோ தொழிலோ இல்லை ஏதாவது ஒன்று வளரும்போது அந்த பெயர்களை பயன்படுத்துவது, போலியாக பயன்படுத்துவதெல்லாம் இயல்பு. முடிஞ்சளவு தடுத்துக்கிட்டு வர்றோம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதை அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, இல்லை நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அதை பதிவாக நான் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.